الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. نبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحي والميت صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் சய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய அந்த மனிதர்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக அமானிதமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில மனிதர்களுடைய வாழ்க்கையில 2 மிக முக்கியமான நிலைமைகள் அல்லாஹு தாலா உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல முதலாவது நிலைமை தான் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைமை, குதூகலம் என்று சொல்லக்கூடிய நிலைமை. மனிதர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைமையை மாத்திரம் வைத்தது கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கிறாரு, இவருக்கு வேற எந்த ஒரு பலாய் முசீபத்துகளும் வாழ்க்கையில ஏற்படல, எந்த ஒரு துக்கங்களும் துயரங்களும் வாழ்க்கையில வரல என்பதாக எந்த மனிதனும் சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைமையை வைத்திருக்கிறானோ அதுக்கு மாற்றமான நிலைமை கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், பலாய் முசீபத்துகள், ஃபித்னாக்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில உள்ளடக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நேரம் அவனுடைய உடம்புல அவனுடைய உள்ளத்துல பெரிய ஒரு புத்துணர்ச்சி வருவதோ, எவ்வளவு ஒரு குதூகலம் வருவதோ, அதே போல அவனுடைய வாழ்க்கையில கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நேரம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்துல அமைதி இல்லாத, நிம்மதி இல்லாத ஒரு தன்மைய ஒவ்வொரு மனிதர்களும் உணர்றாங்க. கவலைகள் வரக்கூடிய நேரம் எந்த வேலைகளும் எங்களுக்கு சரியாக செய்ய முடியாது. உள்ளத்துல பெரிய ஒரு பாரம், உள்ளத்துல பெரிய ஒரு கவலை, உள்ளத்துல அமைதி இல்லாத தன்மை, உள்ளதுல நிம்மதி இல்லாத ஒரு எண்ணம்,
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் நாங்க எடுத்து பார்த்தா 99% பிரச்சனைகள் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும். உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட, உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை விட ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளம் சம்பந்தமான பிரச்சனைகளாக தான் இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல அதிகமான மனிதர்களுடைய தேவை உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்துறது, எப்படி உள்ளத்துல நிம்மதி எடுக்கிறது. வாழ்க்கையில வசதி இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, பட்டம் பதவி இருக்குது, வேண்டிய மாதிரி துனியால எங்களுக்கு வாழ முடியும். ஆனா உள்ளத்துல அமைதி இல்ல, உள்ளத்துல நிம்மதி இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பணம் படைத்த மனிதர்களுக்கு பணம் இருக்குது, வாழ்க்கையில வசதி உள்ள மனிதர்களுக்கு வேண்டிய தேவைகளை செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வேண்டிய விஷயத்தை துனியால சாதிக்க முடியும். ஏழை பாலைகள் எடுத்துக்கொண்டா எப்படியாவது அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய தொழில் துறவுகளை செய்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்துல பெரியோர் அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்குது வாழ்க்கையில நிம்மதி என்று சொல்லக்கூடிய விடயம். உள்ளத்துடைய அமைதி தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உள்ளத்துடைய அமைதிய பல பேர் பல இடங்கள்ல தேடுறாங்க. இந்த காலகட்டத்துல யூரோப் கண்ட்ரியில், ஐரோப்பிய நாடுகள்ல அதிகமான மனநோயாளிகளுடைய காப்பகம் உருவாகி இருக்குது, மனநோயாளர்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஏன்? உள்ளத்துல ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், யோசனைகள், நிம்மதி இல்ல, அமைதி இல்ல. இந்த அமைதி எப்படி வாழ்க்கையில் எடுக்கிறது என்று தெரியாம மனநோயாளிகளாக மாறின பல பேரை சமூகத்துல கண்ணால காணேது. பல பேர் வெளியில தேடுறாங்க. மன அமைதி எங்க தேடுறது, எங்க நிம்மதியை தேடுறது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவா பேசுது. 3 இடங்களை நிம்மதியை தேடக்கூடிய இடங்களாக நாங்க மாற்றி வச்சிருக்கிறோம். 3 இடங்கள்ல மனிதர்கள் நிம்மதியை தேட முடியும். 3 இடங்கள்ல மனிதனுடைய உள்ளத்துக்கு அமைதியை தேட முடியும். அதுல முதலாவது தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்துடைய அமைதி அல்லாஹ்வுடைய திக்ர்ல அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எதை கொண்டும் நிம்மதியை தேட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல வஅதா செய்றான், அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளத்துக்கு அமைதியை நீங்க தேட முடியும். இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மனைவிமார்கள் மூலமாக வாழ்க்கையில நிம்மதியை தேடலாம். ஆனா இந்த காலத்துல அது தேடப்படுவதில்லை. மனைவிமாரெண்டா தொந்தரவாக நாங்க பார்க்கிறோம், தொல்லையாக பார்க்கிறோம். ஈமான் இல்லாதவர்களுடைய அடையாளம். திருமண வாழ்க்கையுடைய சட்ட திட்டம் தெரியாம திருமண வாழ்க்கைக்குள்ளால நுழைஞ்சிட்டு மனைவியை கொண்டு தொந்தரவு என்று சொல்லவான. எப்படி ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜ படிக்கிறது பருளோ, நோம்புக்கு முன்னால நோம்ப படிக்கிறது பருளோ, ஜக்காத்துக்கு முன்னால வியாபாரத்தை படிக்கிறது பருளோ, திருமண வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால ஒவ்வொரு வாலிபர்களும் திருமணத்துடைய சட்டம் என்ன, மனைவிக்கு நான் என்னென்ன கடமை இருக்குது, மனைவி என்னென்ன கடமைகள் எனக்கு செய்யணும், ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி படிங்க. அந்த தேடி படிச்சுட்டு திருமணம் முடிச்சா அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைதிய, குர்ஆன்ல பேசக்கூடிய அமைதிய திருமண வாழ்க்கையில மனைவியின் மூலமா தேடலாம். மனைவி இல்லாதவர்கள் கிட்ட போய் கேட்டா மனைவியுடைய அருமையை சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்ப மனைவி இழக்கிறானோ, மனைவி எப்ப மௌத்தாகிறாவோ, அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில் இருட்ட ஆரம்பிச்சிடும், இருள் ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில உண்மை ஈப்பாங்க, வாப்பா ஈப்பாங்க, கொண்டாட்டி ஈப்பாங்க, கொண்டாட்டி இல்லாத பிள்ளைகள் எல்லாம் ஈப்பாங்க. வாழ்க்கையில மனைவி இல்லையா அப்படியே வாழ்க்கை அப்படியே இருளடைய ஆரம்பிச்சிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பொய்க்காரன் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களுக்கு மனைவி மாற
நிம்மதியை தேடக்கூடிய இடமாக வைத்திருக்கிறது. இது 2வது கட்டம், உள்ளத்துல அமைதியை தேடக்கூடிய இடம். 3வது கட்டம் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளை நான் நிம்மதி உள்ள இடமாக மாற்றி வச்சிருக்கிறேன். எங்க போனாலும் எங்கட வீட்டுல ஈக்கிற மாதிரி வராதப்பா. எங்க பாத்ரூம் போனாலும், எங்க டொய்லெட்டுக்கு போனாலும், எங்கட வீட்டு டொய்லெட்ல ஒரு நிம்மதி இருக்குது, சொல்றோமா இல்லையா? எங்க வெளியில போயிட்டு தூங்கினாலும் எங்கட வீட்டுல அப்படியே வெறும் தரையில படுக்கிற சுகம் கிடைக்காது. அல்லாஹ் இததான் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளை நிம்மதி உள்ள இடங்களாக நாங்க மாற்றி வச்சிருக்கிறோம். நிம்மதி அங்க தேடு, வெளியே போயிட்டு நிம்மதி தேட வானம், வெளிநாட்டுல நிம்மதி தேட வானம், வேற வேற இடங்கள்ல நிம்மதியை தேட வானம். இந்த 3 இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த இடத்துல பேசுவோம். அதுதான் அல்லாஹுடைய திக்ர். அல்லாஹுடைய திக்ர்ல எப்படி நிம்மதியை தேடுறது வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, எல்லா நேரத்திலும் யார் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட இருப்பானோ எல்லா நேரத்திலும் திக்ர், எல்லா நேரத்திலும் திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட இருக்கிறானோ வாழ்க்கையில் அவன் நிம்மதியை அடைவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே வெளிரங்கம் கஷ்டம்தான், வெளிரங்கம் கஷ்டமாக விளங்கிச்சு. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான். உள்ளத்துல அல்லாஹுடைய திக்ரை கொண்டு நிம்மதியை வாழ்க்கையில் எடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா மிலாகி ஹாதல் அம்ரி அல்லதி துஸீபு பிஹி கைரத் துன்யா வல் ஆகிரா. கேட்டாங்க, ஆகிரத்துடைய துனியாவுடைய இம்மையுடைய மறுமையுடைய 2 நலவுகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இம்மையுடைய மறுமையுடைய 2 நலவுகளையும் கொண்டு வரக்கூடிய நான் ஒரு பெரியோர் அமலை சொல்லி தரவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். அது என்ன அமல் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அலைக பிமஜாலிசி அஹ்லி திக்ர், திக்ருள்ள சபைகள்ல உட்கார்ந்துக்கோங்க, திக்ர் செய்யப்படக்கூடிய சபைகள் உட்கார்ந்துக்கோங்க. அல்லாஹ் எந்த இடத்துல ஞாபகம் ஊட்டப்படுவதோ அந்த இடங்கள்ல உட்கார்ந்துக்கோங்க. பெரிய ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்கு தருவான். குர்ஆனோ ஹதீஸோ எங்களுக்கு பொய்யான ஒண்ணு சொல்லி தாரல்ல. முஃமின்களுக்கு முனாஃபிகளுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன குர்ஆன் பேசுது. முஃமின்கள் யாரு, முஸ்லிம்கள்ல முனாஃபிக் யார்? காபிர்கள் அல்ல, முஸ்லிம்களும் முனாஃபிக். கலிமா சொன்ன பேர்ல முனாஃபிக் இருப்பாங்க. அந்த காலத்திலே முனாஃபிக்கீன்களே முன் சப்ல தொழக்கூடிய மக்களாக முனாஃபிக்கீன்களா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, முஃமின்களுக்கு முனாஃபிக்குக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? முஃமின்களை பத்தி சொல்லக்கூடிய நேரம் அவங்க அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. இந்த வார்த்தையை எடுத்து அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. ஆனா முனாஃபிக்கீன்கள் யாரு தெரியுமா? லா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறது சரியான குறைவாயிருக்கும். வாழ்க்கையில திக்ர் பெருசா செய்ய மாட்டாங்க. இது முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம். இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில திக்ரின் மூலமா மன நிம்மதி கிடைக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றத்துக்கு காரணம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே உள்ளத்துல அமைதி இல்லாததுதான். உதாரணமா ஒரு மனிதன் சிரிக்கிறார். சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர முகத்துல என்ன தெரியுகிறார்? ஐசுதீன் சிரிக்கிறாரா? இல்ல இல்ல, உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஈகுது, உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி ஈகுது. அதனால் அவர முகத்துல வெளிப்படுத்துறார், சிரிக்கிறார். முகத்தில் ஒன்றும் இல்ல. அதே ஒரு மனிதன் கோபத்தோட ஈக்கிறார், கடுகடுப்போட ஈக்கிறார், வெறுப்போட ஈக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? முகத்தில் என்ன தெரியுகிறார்? முகத்தில் ஒன்றும் இல்ல, உள்ளத்துல ஏதோ ஒரு சஞ்சலம் ஈக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஈக்குது, உள்ளத்துல ஏதோ வெறுப்பான செயல் ஈக்குது. அதை எப்படி காட்டுறாரு? முகத்தின் மூலமா காட்டுறாரு. அப்ப முகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, உள்ளத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை முகத்துல வெளியாகுது.
முகத்துல ஏதாவது பிரச்சனைண்டா அதை ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம், வெளிரங்கம் தானே. உள்ளத்துல ஒரு மனிதன் உள்ளத்தை அழகுபடுத்தணுமா, என்ன செய்யறது? இந்த உள்ளத்தை அழகுபடுத்தணுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவ திக்ர் செய்யறதால மாத்திரம்தான் உள்ளம் அழகாகும். உள்ளத்துல அழகு வரணுமா, அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்யறதால வெறுமனே உள்ளத்துல அமைதி மட்டுமல்ல, அல்லாஹ் எங்களோட எப்படி நடக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்க என்னைய ஞாபகம் செஞ்சீங்களா நானும் உங்களை ஞாபகம் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபத்குரூனி, என்னைய நீங்க ஞாபகம் செஞ்சீங்களா நானும் உங்களை ஞாபகம் செய்வேன். நீங்க என்னைய வாழ்க்கையில மறக்காத வரைக்கும் நானும் உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய உதடுகள் அசைந்து திக்ர் செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வே சொல்றான், நான் அந்த அடியானோட தான் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எப்ப அவன் திக்கரோட ஈக்கிறானோ, திக்கரோட அவன் காலத்தை கழிக்கிறானோ, அவனுடைய உதடு திக்கரோட அசைஞ்சு கொண்டே ஈக்கக்கூடிய காலம் எல்லாம் நானும் அவனோட ஈக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அடியான் எப்ப எல்லாம் என்னைய நினைக்கிறானோ அந்த சந்தர்ப்பங்கள்ல நானும் அவனை நினைக்கிறேன். அடியான் எப்ப மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை பத்தி பேசுறானோ நானும் அவனை பத்தி சிறந்த ஒரு சபை மலக்குமார்களுக்கு பத்தியில் அந்த அடியான பத்தி பேசுறது. 10 பேருக்கு முன்னால துனியால ஒரு மனிதன் எங்களே பெருமையா பேசினாலும் எங்களுக்கு பெரிய பெருமை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னைய மனிதர்களுக்கு மத்தியில பேசுறீங்களா, மலக்குமாருக்கு பத்தியில நான் உங்களை பத்தி பேசுவேன். ஏன் அடியான் இப்படி அடியான் இப்படி என்னைய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் ஒரு ஜான் என்னைய நோக்கி வந்தான் என்றால், ஒரு ஜான் என்னைய நோக்கி நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு முலம் உங்களை நோக்கி வருவேன். நீங்க ஒரு முலம் என்னைய நோக்கி வந்தீங்களா, 2 முலம் உங்களைய நோக்கி நான் வாரன். நீங்க ஒரு அடி வச்சு வந்தீங்களா, நான் 2 அடி வைக்கிறேன். நீங்க நடந்து வந்தீங்களா அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ் சொல்றான், நான் உங்களோட பக்கம் ஓடி வருவேன். என்ன தேவையா, நான் ஓடி வருவேன் உங்களின் பக்கம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ரின் மூலமாக அல்லாஹ் எங்களை நெருங்குகிறான், அல்லாஹ் எங்களோட ஈக்கிறான் என்ற ஒரு உணர்வு கிடைக்கும் உள்ளத்துல. திக்ர் பெரியோர் மனதுக்கு பெரியோர் அமைதி. நீங்க கொஞ்சம் ஓணுமெண்டா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் சலப்பு சாலிஹீன்கள் செய்து வந்த ஆக பெரிய ஒரு விஷயம், எப்பெல்லாம் உள்ளத்துல டென்ஷன் ஒன்று ஈக்குமோ, எப்ப கவலை உள்ளத்துல ஈக்குமோ ஒன்றும் செய்ய தேவையில்லை. உது எடுத்துட்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹ் 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 என்ற ஒரு இடத்துல உட்கார்ந்து, அவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் அப்படியே உள்ளத்துல இருக்கக்கூடிய டென்ஷனை குறைப்பான். எவ்வளவு பெரிய டென்ஷனோட வந்தாலும், எவ்வளவு பெரிய யோசனையோட வந்தாலும் திக்ரால அல்லாஹு தஆலா உள்ளத்துக்கு அமைதியை தருவான். இந்த காலத்துல உள்ளத்துல அமைதி எடுக்க என்னென்னலாம் நடக்குது. யோகா பயிற்சி ஓணுமா, அது செய்யணுமா, இது செய்யணுமா, ஆழ்நிலை தியானம் ஓணுமா, என்னெல்லாம் செய்யறாங்க, ஒன்றும் இல்ல. உள்ளத்தை அமைதிப்படுத்த பலவிதமான முயற்சிகள், உள்ளத்துடைய நிம்மதி பலவிதமான முயற்சி யோகா என்ற பெயர்ல. ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் தேவையில்ல, ஏன் திக்ரை நீங்க செய்யுங்க போதும், உள்ளத்துக்கு அமைதியை நான் காரணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாமா ஷெர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனுடைய சஹாக்கள் முரீதுகள் எல்லாம் வச்சு ஒரு சபையில அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயரை திக்ர் செய்யறான், உள்ளத்தால செய்யறாங்க. சும்மா வாய்க்கு சோபனை இல்ல, ஆட்கள் பாக்குறதுக்கு அல்ல, உள்ளத்தால அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வாராரு, அபு அலி சீனான்னு சொல்லக்கூடியவர், பெரிய ஒரு மகான். எல்லாம் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லாமா ஷெர்கானியோட. பாக்குறாங்க, பார்த்துட்டு கேட்கிறாங்க, மனிதனுடைய உடம்புல மனிதனுடைய உள்ளத்துல எவ்வளவு கவலைகள் எல்லாம் நீக்குது. இந்த அல்லாஹ் அல்லாஹ் என்று செல்றதால உள்ளத்துக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிருமா, பெரிய ஒரு அமைதி வந்துடுமா? இப்படி கேட்காங்க, நெகட்டிவா பேசுறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஈக்கக்கூடிய சபையில எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாமா ஷெர்கானி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் என்று சொல்றதால
எங்களோட உள்ளத்துல பெரிய ஒரு அமைதி வருவது, பெரிய ஒரு ரிலாக்ஸ் வருவது, எங்களுக்கு எல்லா டென்ஷனும் எங்களுக்கு குறையுது. ஆனாலும் இவர் உற்றபாடு இல்ல. இவர் சொல்றார், அப்படி சொல்றதால் என்ன ஆக போகுது? ஒரு வார்த்தை இந்த அல்லாஹ் என்றதால பெரிய என்ன மாற்றம் வரப்போகுது, உங்களோட உள்ளத்துல பெரிய என்ன இது வரப்போகுது, இப்படி தேவையில்லாத மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தை அல்லாமா ஹிர்கானி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நீந்துட்டு சொன்னாங்க. அந்த அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து சொன்னாங்க, போடா கழுதைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. இவங்களுக்கு கோபம் வைத்துட்டு எடுத்து உடனே சொன்னாங்க, போடா கழுதைன்னு சொல்லிட்டாங்க. சென்ன உடனே அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹ் அப்படியே சூடாகிட்டாங்க, கோபப்பட்டுட்டாங்க. கேட்டாங்க, என்னைய பார்த்து கழுதைன்னு நீ சொல்றாய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னோட நீ இப்படி அதவில்லாம பேசிட்டாய், ஒழுக்கம் இல்லாம பேசிட்டாய். இந்த நேரத்தில் அல்லாம கற்கானி ஒன்றும் பேசல, கேட்டுக்கொண்டு நீந்துட்டு சொன்னா, ஓஹோ கொஞ்சம் நீ சொன்னாங்க, அல்லாஹ் என்று சொல்றதால என்ன வார்த்தை என்ன ரிலட்சங்களை கிடைக்கும் என்று கேட்டீங்களே, போடா கழுத என்றதால உங்களோட உள்ளத்துல எப்படி ஒரு ஆவேசம் வந்துச்சு. ஒரு வார்த்தையால எவ்வளவு பெரிய கோபம், உள்ளத்துல அமைதி இல்லாம போச்சு. ஆனா அல்லாஹ் என்றதால அத போலதான் எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அழகான உதாரணம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல திக்ர்கள் நக்கலாக மாறிச்சு, நையாண்டிகளாக மாறிச்சு. திக்ர் என்றாவே ஒரு ஜாதி போக்குல பாக்குறோம். உதாரணமாக சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மாத்திரம் திக்ர். அந்த இடத்துல உதாரணத்துக்கு எங்கட வீட்டுல ஒரு மனிதன் வஃபாத்தாகிட்டாங்க, பள்ளி ஹதரத்தா ஹதர்னார கூப்பிடுறீங்க, வீடுகள்ல திக்ர் செய்யப்படுவது. அந்த வீட்டு மக்கள் யாரும் திக்ர் செய்யறது இல்லை, எல்லாம் ஹதரத்மார் தான் திக்ர் செய்யணும். வீட்டு மக்கள் வாய மூடி இருக்கிறாங்க. ஏன்? மௌத்தா போனது அவங்களோட வீட்டுல, அவங்க திக்ர் செய்ய தயார் இல்ல. பள்ளி ஹதரத்தை கூப்பிட்டு திக்ர் செய்ய செல்றாங்க. அதுல முன்ன பின் ஆகிட்டா இவங்க செல்றாங்க, ஹதரத்தோட திக்ர் போதா? திக்ர் செய்யணும் ஹதரத் அல்ல, நாங்க செய்யணும் அவருக்காக வேண்டி. வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், இதுக்கு மாத்திரம் தான் திக்ர் செய்யப்படுவது. சில திக்ர்கள் செய்யக்கூடிய நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச திக்ர் என்ன? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஆக மிஞ்சி மிஞ்சி போனா லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவுதான். இதை தாண்டி ஏதாவது திக்ர் செஞ்சா, இந்த திக்ரை நாங்க கேள்விப்பட்டு இல்லையா, இஸ்லாத்துல இருக்குது நாங்க கேள்விப்படலையா, இது ஒரு நக்கலாக மாறுது அந்த இடத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையில தெளிவா கேளுங்க இந்த விஷயத்தை. மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் திக்ரை கொண்டு மட்டும் சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ்வுடைய திக்ர் இத மட்டும் கொண்டு வாழ்க்கையில சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். அமல் இபாதத்துகள் எல்லாம் வாழ்க்கையில இருந்தாலும் திக்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஞாபகம், அதை வைத்தும் சொர்க்கம் போன வரலாறுகள் இருக்குது. சின்ன சின்ன அமல்களுக்கு இந்த உம்மத்துக்கு தந்திக்கக்கூடிய ஆக பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய பெரிய கூலி அல்லாஹ் தஆலா தரான். சின்ன அமல் வாழ்க்கையில் ஆனா பெரிய கூலி. உதாரணமாக இந்த ஜும்மா தொழுகையுடைய நன்மை என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் தேட எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தேடலும். ஒரு ஜும்மாட நன்மை என்னான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சரியா? எங்களுக்கு சும்மா விளங்கும். எப்படி? ஒரு அதர மிம்பருக்கு ஏறுவாங்க, ஒரு அறவருக்கு 40 நிமிஷத்துக்கு குத்துபா ஓதுவாங்க, இறங்குவாங்க, 2 ரக்கா தொழிப்பாங்க, சலாத்தை கொடுத்தோடனே எல்லாம் ஊத்துக்கு போறேன். இதுதான் எங்கட கண்ணுக்கு விளங்குறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல இதை விளங்கப்படுத்தினாங்க. பின்னுக்கு ஒரு உம்மத் வருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற பேர்ல வருவாங்க. வந்து வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல ஜும்மா தொழுகை என்ற பேர்ல 2 ரக்கா தொழுவாங்க. 500 வருஷத்துடைய அமலை எடுத்துட்டு வைத்துருவாங்க. சுபஹானல்லாஹ். இந்த ஜும்மா கபூலாகினா 500 வருஷத்துடைய அமல் கிடைக்கும். வேற எந்த உம்மத்துக்கும் இப்படி கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு இப்படி ஈச்சா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு இப்படி ஈச்சா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம்தான் இப்படி. ஏண்டா எங்கட ஆயுள் குறவு, 60-70 வருஷம் ஆயுள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு எல்லாம் 950 வருஷம் ஆயுள். எங்களுக்கு 60-70 வருஷம் ஆயுள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதன் வாராரு, எங்கட உம்மத்துல ஒரு மனிதன் போறாரு, அவர் 900 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறாரு. இவர் வாழ்க்கையில 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாரு. 2 பேருடைய அமல வாழ்க்கையில சமமா கேளுமா?
900 வருஷம் எங்க, 60 வருஷம் 50 வருஷம் எங்க? இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த உம்மத்துக்கு ஆயுள் குறைவுதான், ஆனா தின்னாமல் பெரிய கூலிய கொடுக்கிறான். சுபஹான். சும்மா விளையாட்டல்ல இதெல்லாம், சும்மா விளையாட்டான அமல்கள் அல்ல இதெல்லாம். துவா செய்துவோம். ஜும்மாவுக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ஜும்மாவை நீ கபூல் செஞ்சுதா, இந்த ஜும்மாவுடைய அமல பூர்த்தியாக கபூல் செஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் துவா செய்யும். சின்ன அமல் பெரிய கூலி. அந்த வகையில திக்ர்கள்லயும் அப்படிதான். சின்ன சின்ன திக்ர்கள் வாழ்க்கையில நாங்க கேள்விப்பட்ட திக்ர்கள், இதை கொண்டு பெரிய பெரிய அந்தஸ்துக்கு போகலும், பெரிய பெரிய நன்மைகளை சம்பாதிக்கலும். வாழ்க்கையில பெரிய பெரிய அமல் செஞ்சு சொர்க்கத்தை தேடுறாங்க வெளியில. ஆனா அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுறாங்க. ஹஜ்ஜுக்கு மாஷா அல்லாஹ் தவறாம போறோம், உம்ராக்கு தவறாம போறோம், வந்து சொல்லி காட்டினீங்களா எல்லாம் பேசிட்டு முடிச்சு. பெரிய பெரிய அமல்களை செஞ்சு சொர்க்கத்தை தேடுறாங்க. சின்ன சின்ன அமல்கள்ல கவனம் செலுத்துறது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உள்ளத்துல இஹ்லாஸோட வுதுவோட ஒரு இடத்துல ஈந்து குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூரா தெரியாத யாரும் கிடையாது. இந்த சூறாவை யாரு 10 விடுத்த மோதுவாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல ஒரு கோட்டை ஒன்று அந்த மனிதனுக்கு கெட்டுவான். சுப்ஹானல்லாஹ். மௌத்துக்கு போறோம் காணே கேட்டாங்க. அப்ப 20 விடுத்த மோதினா சொன்னாங்க, 20 தடவை ஓதினா 2 கோட்டை கெட்டப்படும். மாளிகை ஹதீஸுடைய விஷயம். பெரிய பெரிய அமல்கள் செய்யதான் ஓணும், வசதி வாய்ப்புள்ளவங்க செய்யணும். ஆனா அதுல எப்படி கவனம் செலுத்துறோமோ சின்ன சின்ன அமல்களை வாழ்க்கையில செஞ்சுவேன். பெரிய பெரிய கூலிகள் எல்லாம் வச்சுக்கிறான். யார் சுப்ஹானல்லாஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி, இதெல்லாம் மந்திர சொற்கள். இஸ்லாத்தாக பெரிய மந்திர சொற்கள் இதெல்லாம். யார் இதை ஒரு விடுத்தம் ஓதுவாங்களோ ஒரு விடுத்தத்துடைய நன்மையை எழுத மலக்குமார்கள் சஞ்சலப்படுவாங்க. எப்படி இதனுடைய நன்மை எழுதுறது? சுப்ஹானல்லாஹ். சும்மா விளையாட்டுக்குரியதல்ல. பல வருட காலங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். பல வருட காலங்கள் திக்ர் செய்த நன்மை கிடைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அரிசிக்கு கீழால் எழுதப்பட்ட ஆகப்பெரிய மந்திர சொற்கள். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் 100 விடுத்த மோதுவாங்களோ 10 அடிமைகளை உரிமையுட்ட நன்மை அல்லாஹ் கொடுப்பார். 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். மாலை வரை, காலையில ஓதினா மாலை வரை ஷைத்தானுடைய எந்த தீங்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வராது. ஓட்டுறத ஆட்டாண்டு வைங்களு. ஏன் ஆட்ட ஓடக்கூடிய நேரம் இது செய்யலவா? வாகனம் ஓடக்கூடிய நேரம் இந்த திக்ரோதையலவா? ஒரு கடையில கஷியர் வைக்க போல இதை செய்யலவா? ஃப்ரீ டைம் ஒண்ணுங்கிற வாழ்க்கையில கிடைக்காதா? 3 hour படத்துக்கு கிடைக்குது டைம், 100 திக்ருக்கு டைம் இல்லை எங்கட வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹ் லேசான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாயில சொல்ல லேசான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். லேசான வார்த்தை. மீசான் தராசில ஆக கனமான வார்த்தை இது. கடல் நுரையளவு ஒரு மனிதன் 100 விடுத்த மோதினா கடல் நுரையளவு பாவங்கள் ஈந்தாலும் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் வாழ்க்கையில. சுப்ஹானல்லாஹ். எத்தனை பாவத்துக்கு நாங்க வாழ்க்கையில சொந்தக்காரன், எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் வாங்கும். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இந்த திக்ர ஒரு மனிதன் அதிகமா ஓதி கொண்டு வந்தா ஹதீஸ்ல வருவது 12 மலக்குமார், 12 மலக்குமார் இந்த துஆவுடைய இந்த திக்ருடைய நன்மையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் கிட்ட போறதுக்கு போட்டி போடுவான். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தெரிஞ்ச சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ர்களுக்கு ஏராளமான திக்ர். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எவ்வளவு பெரிய கன்சும் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்தின் ஆக பெரிய பொக்கிஷம். இந்த துஆ யாருக்கும் தெரியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம்.
எவ்வளவு லேசான திக்கர். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மகனை விரோதிகள் எதிரிகள் எல்லாம் பிடிச்சிட்டு வைத்தாங்க, வீணாக கொண்டு போய் ஜெயில வச்சுக்கிறான், சிறையில வச்சுக்கிறான், ஏதாவது எங்களுக்கு பரிகாரம் சொல்லிதாங்களே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். இந்த திக்ர அதிகமாக ஓத செல்லுங்க, தானாக வீடு வந்து சேர்ந்துருவார். கிதாபில் எழுதுறாங்க, அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் வரக்கூடிய நேரம் அவசரமாக ரிலீஸ் பண்ணினாங்க விரோதிகள். வரக்கூடிய நேரம் கனிமத் பொருட்களோடு அனுப்பி வச்சாங்க. வீணாக ஜெயில ஈக்கக்கூடியவங்க, சிறையில மாட்டிக்கொண்டு ஈக்கிறவங்க, வெளிநாட்டுல மாட்டி ஈக்கிறவங்க, திக்ர சொல்லி கொடுங்க. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். வாழ்க்கையில் அதிகமா ஓத செல்லுங்க. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கஷ்டம் என்றாலும் இல்லாமலாக்குவார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓதக்கூடிய நேரம் சொருக்கத்துல ஒவ்வொரு விடுத்தத்துக்கும் ஒரு மரம் நாட்டப்படுவது. சும்மா லேசான அமல்கள் அல்ல. வாழ்க்கையில யாரெல்லாம் இத பிஸ்மியோட சேர்த்து ஓதுறாங்களோ, வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய நேரம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லா விதமான ஷர்றுகள்ல இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த லா ஹவுல வலா குவத்தை கொண்டு வாழ்க்கையில பெரிய பெரிய தேவைகள் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. கிதாபில் எழுதாங்க ஒரு மனிதனுடைய சம்பவம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யார்? ஹம்பலி மதஹபுடைய முக்கியமான இமாம். உலமாக்கள் கிட்ட கேளுங்க. இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தடவை இரவு நேரம் இஷாவுக்கு பின்னால தொழுறதுக்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதுக்கு போறாங்க. பார்த்தா அந்த மஸ்ஜிதுடைய கேட்டை மூடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் அனுமதி கேட்கிறாங்க, எனக்கு அனுமதி தாங்க, 4 ரக்காத் தொலை. இந்த நேரத்துல அனுமதி கொடுக்கப்படல. இவங்க பலவந்தமா உள்ளுக்கு போயிட்டு தொலை பாக்குறாங்க. அந்த கேட்டை மூடுறவருக்கு தெரியா வந்திருக்கிறது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏங்கினாங்க. அந்த கேட்ட மூன்றவருக்கு தெரியா வந்திருக்கிறது அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளுக்கு போன அஹ்மத் இப்னு ஹம்பல அப்படியே சட்டையால புடிச்சு இழுத்து வெளியே போட்டாங்க. சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் உண்டு, இந்த நேரத்துக்கு அங்கால வந்தா இதுதான் நடக்கும். கதவை மூடிட்டாங்க. வெளியே போட்ட உடனே அப்படியே நிக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்படியே மழை பெய்யுது. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, நலஞ்சி. அந்த நேரம் ஒரு ரொட்டி கடையோட பாக்குறாங்க. ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன். ஆச்சரியமா பார்த்து கொண்டு ஈக்கிறாங்க. அவருடைய வாயில ஒரு திக்ர முணுமுணுத்து கொண்டே ஈக்கிறாரு. அவர் திக்கரோட ரொட்டிய பிசைறாரு. திக்கரு நிக்கிதோ, ரொட்டி பிசைறது நின்றுது. கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், ஆச்சரியமாக இருக்குது, நீங்க ரொட்டிய பெணைய முயற்சி செய்றீங்க, திக்கர் இல்லாம ரொட்டி பெணையது இல்லையே. சொன்னா கிட்டத்தட்ட திரும்ப வருஷ காலமாக 17 வருஷமா இப்படிதான் இந்த கடையுடைய தர்த்தீப். நான் எப்ப ரொட்டிக்கு மாவு பெணையர் என்றாலும் திக்கரோட தான் பெணையும், திக்கரோட தான் பெணையும். இவங்க சும்மா அவங்கள டெஸ்ட் பண்ண கேட்டாங்க, என்ன திக்கர் அப்படி ஓதுறீங்க? சொன்னாங்களா, ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இந்த திக்கரை தான் அதிகமா ஓதுவர். கேட்டா, இந்த திக்கரை ஓதி வாழ்க்கையில நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட ரப்பு தந்துட்டாங்க. இவங்களுக்கு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, வாழ்க்கையில நான் கேட்டதும் எனக்கு கிடைச்சிச்சு, எதெல்லாம் வாழ்க்கையில நலவோ கேட்காத நலவுகளும் என் வாழ்க்கையில வந்து சேர்ந்துச்சு சொன்னாங்க. அப்படியா? ஆனா இந்த மனிதன் கவலையோட சொன்னாரு, நான் 17 வருஷமா ஒரு துவா ஒன்று கேட்கிறேன், அந்த துவா மட்டும் இன்னும் என் வாழ்க்கையில கபூலாகல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற ஓதி 17 வருஷமா ஒரு துவா கேட்கிறேன், அந்த துவா மாத்திரம் இன்னும் என் வாழ்க்கையில கபூலாகல்ல. கேட்டாங்க, என்ன துவா, என்ன உங்களோட நியத்து? சொன்னாங்க, என் மௌத்துக்கு முன்னால அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வாழ்க்கையில பாக்குறேன். 17 வருஷமா துவா செய்து. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, உங்களோட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு திக்ர்களை வாழ்க்கையில செய்யறோம். சில திக்ர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டு,
சில திக்ர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின திக்ர்கள். இந்த திக்ர்கள் எப்படி? காலையில மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றும் இல்லாம இருந்தாங்க, வீடு இல்லாம இருந்தாங்க, மனைவி இல்லாம இருந்தாங்க, உணவு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. காலையுடைய நேரம் இந்த திக்ரை ஓதினாங்க. குர்ஆன்ல வருது ஒரு ஆயத், ஓதினாங்க மாலைக்குள்ளால் அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் கொடுத்தான். இப்படி குர்ஆன்ல பல திக்ர்கள் சொல்லப்பட்டு இது வாழ்க்கையில என்ன தேவை என்றாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில திக்ர்களை வாழ்க்கையில வச்சுக்கிறான். இதை கொண்டு வாழ்க்கையில வேண்டிய விஷயத்தை சாதிக்கலும். ஏன் எங்களுக்கு சாதிக்கலாமே தெரியுமா? ஈமானியத்துடைய புறப்பாட்டில் இருக்கிறோம். இது உண்மையில நடக்குமா? ஒரு நாள் ஓதுவோம், ஆனா அதுக்கு அடுத்த நாள் அதை அப்படியே கணக்கில்லாம விட்டுடுறோம். வாழ்க்கையில நம்பிக்கையோட ஈமானியத்தோட பல திக்கர்கள் இருக்குது. இந்த திக்கர்களை கொண்டு வாழ்க்கையில எங்களுக்கு தேவையானதை சாதிச்சு கொள்ளலும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய